ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்க்கு பூர்ணிமா வந்திருக்காங்க. வந்தோடனே பிக் பாஸ் பூர்ணிமாவை நல்லா கலாய்ச்சிட்டாரு. நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு 2 பேரும் மாறி மாறி கேட்டுப்பாங்க. அப்போ வந்து பூர்ணிமா வந்து நீங்கள் மிஸ் பண்ணணும், நானாவது உங்கள் வாய்ஸ் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, கெஸ்ட்டாக வந்திருக்கீங்களே, பழைய கதையெல்லாம் கிளற வேண்டாம்னு பார்த்தேன், நீங்கள் கிளற வச்சுருவீங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பூர்ணிமா ஐயோ விட்டுங்க பிக் பாஸுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ பூர்ணிமா வந்து ஒரு எல்லோ டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோ டாஸ்க் என்னென்னா, நமக்கு இந்த பேபி ஹவுஸில் யாரை ரொம்ப பிடிக்கும், யார் சும்மா இருந்தாலே போதும் நமக்கு அப்படி ஒரு நல்ல ஃபீல் குட் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து மாயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே பார்வதி வந்துட்டு எனக்கு கமருதீன் தான் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தர்பீஸ் தானே சொல்லுவீங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு இந்த ஹவுஸில் கமருதீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து எனக்கு கனி அப்புறம் சபரி அண்ணா தான், நான் அதை ரெஜிஸ்டர் பண்ண அதை நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே இப்போ பூர்ணிமா சொல்கிறாங்க நல்லா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜே கிட்ட கேட்டோடனே எஃப்ஜே சொல்கிறாங்க எனக்கு கனி இன்னொன்று விக்ரம் 2 பேர்கிட்ட தான் நான் எப்போவும் எது வேணும்னாலும் போய் கேட்பேன், என்னன்னாலும் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கனிக்கிட்ட கேட்குறாங்க. கனிக்கிட்ட கேட்டோடனே எனக்கு வந்து எஃப்ஜேயும் விக்ரமும், எஃப்ஜே வந்து சும்மா இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விக்ரம் வந்து எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் போய் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து விக்ரம் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சபரி கிட்ட கேட்டோடனே எனக்கு ரம்யா தான் வந்து இப்படி நைட்டு ஒரு வாட்டி கண்ணத்தை கிள்ளிட்டு போயிட்டான்னா எனக்கு நிம்மதி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப இதாக யோசிச்சுட்டு இருந்தேன், யார் சொல்லுவார், யார் அவங்கக்கிட்ட ஜென்வினாக இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அவர் வந்து ரம்யாவை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கானா வினோத் கிட்ட கேட்டோடனே கானா வினோத் சொல்கிறாரு எனக்கு வந்து கமருதீனும் அரோராவும் 2 பேர் இருக்காங்க, கமருதீனும் அரோராவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அமித் கிட்ட கேட்டோடனே எனக்கு ஒருத்தர் தான், அது வந்து கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. கானா வினோத்துன்னு சொன்னோடனே கானா வினோத்துக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் சத்தியமாக 3 பேர் சொல்லணும்னு நினச்சேன், அமித் கிட்ட நிஜமாவே நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிட்டேன், ரொம்ப இழுத்துட்டே சொன்னால் நல்லா இருக்காதேன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரியலாகவே கானா வினோத் அதை ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அரோரா வந்துட்டு கேட்டவுடனே அரோரா சொல்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு துஷார் அப்படின்னு. துஷாரை சொல்லும்போது ஃபேஸ் அப்படி கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. துஷார்கிட்ட நான் என்னன்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம், படுக்க போவோம், அவ்வளோ தூரம் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம், பட் துஷார் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கமரும் இன்னொன்று கானுக்குட்டி அப்படி. கானுக்குட்டி என்கிட்ட நிறைய சேட்டெல்லாம் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் எனக்கு கானுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கெமி கிட்ட கேட்டோடனே கெமி வந்துட்டு எனக்கு என்னை தான் பிடிக்கும், நான் தான் எனக்கு எல்லோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா கமருதீன் கிட்ட கேட்குறாங்க. கமருதீன் உடனே சொல்கிறாரு பாரு கொஞ்சம் சண்டையெல்லாம் போட்டாலும் அவகிட்ட ஒரு க்யூட் சைடு இருக்குது, அந்த க்யூட் சைடை நான் கவனிச்சுட்டே இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஃபஸ்ட்டு பார்வதி வந்து கமருதீன் பேர் சொன்னோன்னே கமருதீன் அப்படியே ஃப்ளாட்டு, அப்போயே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ நான் அப்போவே நினச்சேன் அவர் ஷுவராக பார்வதி பேர் சொல்லுவார்னு. அதே மாதிரி பார்வதி பேர் சொன்னார். அதுக்கப்புறம் கானா வினோதுன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இந்த சனியன்னா செல்லமாக வந்து இவங்கள அரோராவாக கிண்டல் அடிக்கிறாரு, சும்மா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சுபிக்ஷா கிட்ட கேட்டோடனே சுபிக்ஷா வந்து எனக்கு விக்ரமும் வியானாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் கிட்ட கேட்டோடனே நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் சுபிக்ஷாவும் கனியும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. வியானா கிட்ட கேட்டிருந்தப்போ ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷான்னு சொல்லியிருப்பாங்க, பட் கடைசியில் வந்து எனக்கு விக்கல்ஸ் அண்ணாவும் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு விக்கல்ஸையும் சேர்த்துருப்பாங்க. அப்புறமா பிரஜன் கிட்ட கேட்டவுடனே பிரஜன் சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து இங்கே வந்து 19 வருஷமாக என் கூட இருக்கிற எல்லோ வந்து சாண்ட்ரா தான், நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது கூட நான் நோ சொல்ல ரொம்ப சங்கடப்படுவேன், ஆனாலும் என் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணது சாண்ட்ரா தான். அண்ட் இன்னொன்று யாருன்னா எனக்கு தங்கச்சி கிடையாது, பட் இந்த வீட்டில் வந்து எனக்கு ஒரு தங்கச்சி கிடச்சிருக்கு, அது திவ்யா, எப்போவும் கடைசி வரைக்கும் எனக்கு திவ்யா தங்கச்சியாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா வந்து சாண்ட்ரா கிட்டே கேட்பாங்க. சாண்ட்ரா கேட்கும்போது ஒரு எல்லோ நான் கூட்டிகிட்டே வந்திருக்கேன், ஒரு எல்லோ இங்கே வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லி திவ்யாவை காட்டுவாங்க. திவ்யா கிட்டே கேட்கும்போது எனக்கு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் யாருமே சபரி பேர் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் ரம்யா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் யாரோட பேர் வரவே இல்லைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ திங்க் கெமியோட நேம் யாருமே சொல்லலை. ஸோ அது போக உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா அவங்க பேர் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.